அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஜூன் மாத பலன். ஜூன் மாதம் 1/6/2024, அதாவது இந்த ஜூன் மாதம் 1/6/2024 சனிக்கிழமை பிறக்குது. அதாவது இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த ஜூன் மாதத்துல எங்கெங்க இருக்கு, எந்த 12 ராசிகளையும் எங்கெங்க இருக்கக்கூடிய கிரகம் என்னென்ன நல்ல பலனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் விரிவா பார்த்துருவோம். இந்த செவ்வாய் பகவான் காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடான மேச ராசியில இருக்காரு. சுக்கிர பகவான் அவருடைய சொந்த வீடான அவருடைய சுய வீட்டிலேயே இருக்காரு, ரிஷபத்திலேயே. அங்கே பாத்தீங்க அப்படின்னா சூரியன், சுக்கிரன், புதன், குரு 4 கிரகங்கள் இருக்கு ஒரு ராசியில. அதே இது பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் உங்களுடைய கன்னி வீட்டுல 6ஆம் வீட்டுல இருக்காரு. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா கும்ப வீட்டுல இருக்காரு. சந்திரன், ராகு இது பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மீன ராசியில இருக்கு. இந்த 12 ராசிகளுக்குமே இந்த கிரகங்கள் 9 கிரகங்களும் சேர்ந்து ஒரே மாசத்துல, அதாவது மாதக்கோள்கள் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் என்ன பலனை கொடுக்குதோ அதே பலனை மாதக்கோள்கள் கொடுத்துரும். அந்த ஒரே மாதத்துல என்ன பலனை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 12 ராசிகளுக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பான இந்த கடக ராசி அன்பர்களே, கடக ராசி அப்படின்னாலே தாய் குணம் கொண்ட அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு மனசுக்குள்ள வந்துடும். இந்த கிரகங்களுடைய அடிப்படையில சூரியன் அப்படின்னா அப்பா, சந்திரன் அப்படின்னா அம்மா, செவ்வாயினா சகோதரன், இப்படி ஒன்னொன்னுமே கிரகத்துக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு. ஒவ்வொரு வகையான காரகத்துவமும் உண்டு. காரகத்துவம்னா அவருடைய வேலை தான். அதாவது இப்போ குரு அப்படின்னா குழந்தை காரகன்னு சொல்றோம்ல, அதுதான் காரகம். அப்போ இந்த கடகராசி பாத்தீங்க அப்படின்னா தாய் குணம் கொண்ட அப்படின்னு நம்ம சொல்றோம். சந்திரன் இந்த பல, அதாவது இந்த நட்சத்திரங்கள் பல இதுகள்லாம் இருக்கு, அதுல வரக்கூடிய புற ஊதா கதிர்கள், அதாவது கதிர்வீச்சுக்கள் எல்லாத்தையும் தனக்குள்ள உள்வாங்கி இந்த பூமிக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கணக்கா அது செய்யுது. அதனாலதான் தாய் குணம் கொண்ட ஒரு குழந்தை இருந்தாலும் அந்த தாய் எப்படி பார்த்துக்கணுங்கிற எண்ணம் அவளுக்கு தெரியும். அதே 5 குழந்தை இருந்தாலும் எப்படி பார்த்துக்கணுங்கிறது தெரியும். அப்ப இந்த கிரகங்களுடைய அடிப்படையில எல்லாத்துக்குமே ஒரே தாய்னா சந்திரன். அந்த சந்திரன் ஒவ்வொரு சொந்த வீடு, அவருடைய வீடு தான் கடகராசி. அப்ப யாரை எப்படி அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு தன்மை கண்டிப்பாக இந்த கடகராசிக்கோ கடக லக்கணத்துக்கோ வந்துடும். அப்ப இதை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா இதுவரை அஷ்டம சனி காலங்கள்ல ஓடிக்கிட்டு இந்த சனி பகவானுடைய தாக்கம், அதாவது உங்களுடைய ராசிக்காக 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலங்கள் எந்த ராசிக்கா இருந்தாலும் அது அஷ்டம சனி. அப்போ இந்த அஷ்டம சனி இந்த கடகராசிக்கு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவரவர் நிலைக்கு தகுந்தார் போல், அவரவர் வயதுக்கு தகுந்தார் போல் அதுல உள்ள மாற்றங்கள் நடந்தே தீரும். நல்லதா மாறுறதும் இருக்கு அவரவருடைய ஜாதகத்துல, கெட்டதா மாறுறதும் இருக்கு. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? அவரவருடைய விதி ஜாதகம், ஜனன ஜாதகம், நீங்க பிறக்கும் பொழுது ஒரு ஜாதகத்தினுடைய கிரகங்கள் எங்கெங்கே அமைதோ அதுதான் ஜனன ஜாதகம், பிறப்பு ஜாதகம். ஒரு கரு உருவாகுது அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்தவுடனே ஒரு ஜாதகம் என்றது உருவாகுவது இல்லை. கரு என்னைக்கு உருவாகுதோ அன்னைக்கே ஜாதகமும் உருவாயிருது. அந்த கருவில் குழந்தை இருந்து பிறக்கும் பொழுது அந்த கருவுல இவ்வளவு நாள் குழந்தை இருந்துச்சு, இருப்பு நீக்கி செல் நீக்கி இருப்பு இவ்வளவுன்னு எழுதுறது தான் விதி ஜாதகம். அந்த விதி ஜாதகத்தில் அந்த கிரகங்கள்லாம் எங்க அமைதோ பாவக ரீதியா, ஒரு 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 7ஆம் பாவகம்னு அமைதோ அந்த அமைவை பொறுத்துதான் நமக்கு அந்த ஜாதகம் நல்ல ஜாதகமா கெட்ட ஜாதகமா பரிபூர்ணமான ஜாதகமான்னு பார்க்கிறோம். அந்த கிரகங்களுடைய அமைப்பு என்னவோ அதனுடைய ஒளி அப்படியே நமக்கு பிரதிபலிக்கும். வாழ்க்கையில ஒரு பிறந்ததுல இருந்தே நான் கஷ்டத்தையே அனுபவிக்கிறேன்னு சொன்னவங்க எல்லாம் நம்மள்ட்ட உண்டு. அப்படிப்பட்ட நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா
அது அவரவருடைய கர்ம வினை, உங்களுடைய விதியினுடைய அமைப்பு. அதுவும் விதியை மதியால வெல்லலாம்னு சொல்றாங்க. நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள், நடக்கக்கூடிய கோச்சார காலங்கள், இதெல்லாம் அவங்களுக்கு கை கொடுக்கணும். அப்படி கை கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பிறக்கும் போது ஒரு மனிதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகர் பிறக்கிறாரு அப்படின்னா, பிறக்கும் போதே ஏழ்மையான சூழ்நிலையில பிறந்து அவருடைய அந்திம காலம் இறப்பு வரைக்குமே ஏழ்மையான சூழ்நிலையிலேயே அவர் சாகிறாரு அப்படின்னா அது அவருடைய கர்ம வினைதான். அதுல எந்த முன்னேற்றமே இல்லை, வாழ்க்கையில பிறந்து வாழ்ந்தோங்கிறதுக்கு ஒரு நிர்ணயமே இல்லைன்னு இருக்காரு அப்படின்னா அது என்ன ஆகும்? அவருடைய வாழ்க்கையில அது தோல்விதான். அப்போ அதுவும் கர்ம வினை. பிறக்கும் போதே கோடீஸ்வரனா பிறந்து செல்வந்திரனா பிறந்து இறக்கு வரையிலும் ஒரு செல்வந்திரனா சாகுறான் அப்படின்னா அதுவும் அவருடைய கர்ம வினை தான். அவரவர் செய்யக்கூடிய கர்ம வினையும் உண்டு, அவர் குடும்பத்துல நடக்கக்கூடிய கர்ம வினைகளும் உண்டு. பாட்டன் தேடிய சொத்து பேரனுக்கு சொந்தம் சொல்றோம், ஆனா அந்த பாட்டன் தேடிய பாவ புண்ணியங்களா இருந்தாலுமே பேர பிள்ளையில சேரும். தாய் தகப்பனுடைய கர்ம வினை, தாத்தா பாட்டி அவருடைய கர்ம வினை, நீங்க செய்யக்கூடிய கர்ம வினை, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை அது சார்ந்ததா தான் இருக்கும். அப்படி சார்ந்ததா இருக்கும்போது நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் அனுபவிக்க வரைக்கும் நம்ம அதை அனுபவிச்சுதான் தீர வேண்டிய சூழ்நிலை வரும். அதே கோச்சார பலன்ல நல்லது நடக்குது, இந்த தசாபுத்தி காலங்கள்ல வந்து நல்லது நடக்குது அப்படின்னா அது அவருடைய பாக்கியஸ்தானம் நல்லது. அப்ப இதை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு இன்னைக்கு இந்த கடகராசிக்கு வந்து ஒரு பெரிய முன்னேற்றம், நல்ல முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம். இந்த கடகராசிக்கு இந்த ஜூன் மாத பலன் அள்ளி கொடுத்துட்டு போயிரும்னு கூட சொல்லிடலாம். பெரிய விஷயம். இந்த கடகராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்காரு. தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். 11ஆம் இடமான லாபஸ்தானம் இங்கதான் வந்து ஒரு பெரிய விஷயமே இருக்கு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல வந்து சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சூரியன் புதன் குருவோடு சேர்ந்து உங்களுடைய 3ஆம் இடம், உங்களுடைய 5ஆம் இடம், உங்களுடைய 7ஆம் இடம் பார்க்கிறார். அப்ப எப்படி இருக்கும்? அதாவது உங்களுடைய 11ஆம் இடத்துல லாபஸ்தானம்ங்கிறது 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு லாபத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறது கணக்கு. அங்கிருந்து லாபத்தை கொடுத்து அவருடைய பார்க்கக்கூடிய பார்வை என்பது எப்படி இருக்கும்? இந்த 4 கிரகங்களுடைய பலம் பொருந்திய குருவினுடைய பார்வை இந்த 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சகோதர உறவுகள், அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா, இவங்களுடைய உறவுகள் எல்லாமே நல்ல நிலையில நீடிக்கும். உங்களுடைய முயற்சிகள் வந்து திருவினையாக்கும், முயற்சிகள் நல்ல நிலைக்கு கொண்டுகிட்டு போகும். ஒரு விஷயத்த டபுளா யோசிச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு போவீங்க. அப்ப இந்த விஷயங்கள் நல்லது நடக்கும். அடுத்து வந்து உங்களுடைய 5ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கறதுனால 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் இடம். ஒரு ஜாதகருக்கு 5ஆம் இடத்துல வந்து எந்த கிரகங்கள் இருக்கு, 5ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்குது, இதெல்லாம் வந்து பாத்தீங்க வச்சுதான் நம்ம ஒரு குலதெய்வம், உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படிங்கிறத கூட சொல்லலாம். அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த 5ஆம் இடம் என்பது ஒரு பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் என்பது அவங்களுடைய பாக்கியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இந்த லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ முதல்ல, அதாவது இந்த பூரண ஜாதகம் விதி ஜாதகம் இதெல்லாம் நம்ம சொன்னோம்ல, இருந்தாலும் லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் சரி ஒன்றும் பண்ணாது, அடிச்சு எல்லாத்தையும் தூள் கிளப்பி வந்துருவார், மேல வந்துருவார். அவருடைய சுய உழைப்புல, சொந்த உழைப்புல, சுய சம்பாத்தியத்துல கூட அவர் வந்துடுறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். இதே லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் சரி வாய்ப்பே இல்லை, முன்னேறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ஸ்ட்ராங்கு இருக்கிறது அவரவருடைய விதி ஜாதகங்கிறது தான் பலனை. உங்களுடைய 5ஆம் இடத்தை வந்து இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது இதுவரை குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டாகும்.
திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணமாகும். நீங்கள் வந்து இதுவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லவ் மேரேஜ், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காதல் திருமணங்கள் கைகூடும். இந்த 5ஆம் இடம்ங்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறதுனால நல்ல முன்னேற்றங்கள் எல்லா வகையிலையுமே ஏற்படும். உங்களுடைய 7ஆம் இடம், 7 அப்படிங்கிறது கலத்திர ஸ்தானம். திருமணம் கண்டிப்பாக நடக்கும். இதுவரை தடை தாமதம் இருக்குது. ஆண் பெண் யாராக இருந்தாலுமே நல்ல விஷயங்கள் நடக்கும். அது இல்லாமல் மறுமணங்கள் கைகூடும். 11ஆம் இடத்துல கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால மறுமணங்கள் எல்லாமே கைகூடும். அதாவது குரு இருக்கிறதுனால குழந்தை சம்பந்தமான படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், சுக்கிரனுடைய கலத்திர சம்பந்தமான விஷயங்கள், புதனுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், கரு உருவாகிறது மூலம் சம்பந்தமான விஷயங்கள், அது இல்லாமல் சூரியன்கிறது கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட்ல ப்ரமோஷன், சம்பள உயர்வு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லா வகையிலையும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டே தரும். அப்போ இந்த கடகராசியை பொறுத்தவரை சனி பகவான் அஷ்டம சனியாக இருக்கிறதுனால அவர் வந்து இந்த மாத கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரமாகிறார். இந்த வக்ரமாகக்கூடிய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக அப்புறம் பார்ப்போம். அது ஒரு தனி வீடியோவாக போட்டுருவோம். இந்த வக்ரமாகும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நல்ல அருமையான காலகட்டமாக இருக்கும். ஏன்னா பாதிப்புல இருந்து அவர் விடுபடுறார். அப்போ பாதிப்பை வந்து கொடுக்க மாட்டார். 4-5 மாதம் பக்கம் அவர் வக்ரத்தில் இருப்பார். அப்போ அவர் வக்ரமாகக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சரி, இந்த நிலை வந்து புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரங்களுக்கு உண்டு. இந்த புனர்பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம். குரு பகவான் உங்களுடைய ராசியில வரும் காலகட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்ச நிலை அடையும். ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா 200 மடங்கு பலனை கொடுத்தாகணும். அப்போ குருவினுடைய பார்வை என்பதோ, குருவினுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வருவதோ நல்ல அருமையான முன்னேற்றம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் வந்து உங்களுக்காக அஷ்டம சனி காலங்கள்ல இருக்கிறதுனால அஷ்டம சனி காலங்கள் நீங்கி அவர் வக்ரமாகக்கூடிய நிலை உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டை கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம். புதன் பகவான் ஒரு படிப்புக்கு சொந்தக்காரர். உடல்ல ஓடுற நரம்பு, தோல் வியாதி இதெல்லாம் வந்து புதனுடைய காரகம். அப்போ இதுல நல்லது நடக்கிறது வந்து சுய இடத்துல நல்ல இடத்துல இருக்கிறது அவருடைய பலன் எந்த அளவுக்கு இருக்கோ அது நல்லதே நடந்து தீரும். இந்த ஆயில்ய நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் புதன் பகவான் நல்ல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் நல்ல முறையில் இந்த ஜூன் மாதத்தில் பயன்படுத்தி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.